ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து 50 days 5 kilometers சேலஞ்சோட டே 30 ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு மாதம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் 20 நாள் இருக்குது. ஸோ நேற்று வந்து நம்ம கேலரி டெஃபிசிட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்ன பேசலான்னா, ஸோ இந்த நம்ம கேலரி டெஃபிசிட் நம்ம புதுசாக ஆரம்பிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சாப்பாடு எப்படியும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம்ல. ஸோ நம்ம சாப்பிட்றத நல்லா ஆரோக்கியமாக நிறைய காய்கறியை சேர்த்து, ப்ரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா பசி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சின்ன நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றது, இல்லை வேர்க்கடலை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றது, இல்லை கொண்டக்கடலை சன்னா அதை வந்து கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றதுல ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடணும். அண்ட் கேலரி டெஃபிசிட்லேயும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதோட நான் ஃபாலோ பண்ண சிம்பிள் டிப்ஸ் வெயிட் லாஸுக்கு என்ன இருந்ததுன்னா, 1 சுகர் கட் பண்ணுறதுனா ஃபுல்லாக இல்லை, பட் டெய்லி ஒரு 5 டீ 6 டீ சீனி போட்டு குடிக்கிறது, ஒரு 5-6 காஃபி சீனி போட்டு குடிக்கிறதெல்லாம் சுத்தமாக விட்டுறணும். ஒரு ஒன்று கூட ஓகே. 1 கப் காஃபி 1 கப் டீ வித் சுகர் ஓகே. அதுக்கு மேலெல்லாம் டயட்டில் இருக்கும்போது குடித்தா வேஸ்ட்டு தான். நம்ம டயட் இருக்கிறதே வேஸ்ட்டு தான். அது ஒன்று. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ், அது நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, கொஞ்சம் ஏர்லியாக நைட் சாப்பிட்றத கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது. இவ்வளோத்தையும் கொஞ்சம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வெயிட் லாஸ் நிஜமாகவே கொஞ்சம் இருக்கும். நீங்களே வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து டே 31, அது எப்படி போகுதுன்ட்டு நாளைக்கு சொல்கிறேன். பாய்.